கோவை மாவட்டம் காரமடை அருகே வெள்ளியங்காடு கிராமம் உள்ளது. இங்கு அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இப்பள்ளி கடந்த 1990ஆம் ஆண்டு துவங்கப்பட்டதாகும். இங்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இப்பள்ளிக்கு காரமடை சுற்றுவட்டார பகுதிகளான கண்டியூர், தேக்கம்பட்டி, புஜங்கனூர், ஆதிமாதையனூர், மருதூர், திம்மம்பாளையம், தாயனூர், தோளம்பாளையம், கோபெனாரி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவ மாணவிகள் வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இந்த அரசு பள்ளி செயல்படுவதால் பழங்குடியின மாணவர்களும் அதிக அளவில் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் 155 பழங்குடி மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். பழங்குடியின மாணவர்கள் அதிக அளவு பயிலும் பள்ளியாகவும் இது உள்ளது. இந்த பள்ளியிலிருந்து மாணவர்கள் செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்படுகின்றனர். பள்ளி முடிந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அரசு இயக்கக்கூடிய புதுக்காடு செல்லக்கூடிய பேருந்தில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் மாணவர்களும் சோர்வடைந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாத சூழல் நிலவுகிறது. பேருந்து தாமதமாக வருவதற்கு தெங்குமரகடா பகுதியிலிருந்து வருவதும் அவ்வப்போது பேருந்து பழுது ஏற்படுவதும் காரணமாக சொல்லப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து புதுக்காடு வரையும் புதிதாக பேருந்து இயக்கப்பட வேண்டும் அல்லது தற்போது இயங்கக்கூடிய பேருந்து மாலை 5:30 மணிக்குள் வெள்ளியங்காடு வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் பள்ளி படிப்பு தடைப்படும். சரியான நேரத்தில் பஸ் இயங்கினால் மலை கிராமங்களான சொரண்டி, குண்டூர், எழுத்துக்கள் புதூர், கூடப்பட்டி, கீழ்குறவன்கண்டி, மேல்குறவன்கண்டி, புதுக்காடு என 7 கிராம மக்களும் பயன்பெறுவார்கள். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. என்னோட ஊருக்கு கூடப்பட்டி பேருந்து வந்துட்டு இருக்குது. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பஸ் டைமிங் மாறிடுச்சு. அந்த பஸ் டைமிங் ஈவினிங் டைமிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்கூலுக்கு இங்கே இருக்கக்கூடிய வெள்ளியங்காடு ஸ்கூலுக்கு வர்ற டைமிங் முதல்லலாம் 5:30 மணிக்கு வந்துருந்துச்சு. இந்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5:45, 7 மணி இந்த மாதிரி டைமிங் வர ஆரம்பிச்சிருச்சு. கேட்டால் இங்கே ட்ராவல் போகுது, டயர் பஞ்சாகுது, அந்த மாதிரி காரணம் தான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கீழ்குறவண்டின்ற கிராமத்துக்கே ஒரு 1 கிலோமீட்டர் பஸ் உள்ளே போகாமையே இருக்குது. அந்த ரூட் எல்லாமே பிஎம் பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் பஸ் போகாமல் இருக்குது. அந்த கிராம குழந்தைங்க இன்னமும் பார்த்திங்கன்னா எல்லாம் நடந்து தான் போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொரண்டி, குண்டூர், எழுத்துக்கள் புதூர், கூடப்பட்டி, 2 குறவங்கண்டி, மொத்தம் 7 கிராமத்துக்கு இந்த பஸ் ஓடிட்டு இருக்குது. இந்த பஸ்ஸில் வரக்கூடிய வேலைக்கு வரவங்க இந்த பஸ் டைமிங்கோசரம் காற்று போக வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது அங்கே வனவிலங்குகள் தொல்லை அதிகமாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் யானை மட்டுமே இல்லாமல் சிறுத்தை, புலி நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது எங்களுக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு எங்கள் ஸ்கூல் முன்னாடி பள்ளி குழந்தைகளை ஏற்றிட்டு வரணும். இது முக்கியமான ஒரு கோரிக்கை. பஸ் டைம் இப்போ லேட் ஆகிறதுனால இங்கேருந்து ஹோம்ஒர்க் பண்ண முடியல. அதனால் போய் அங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், அங்கே சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் எங்களால் முடியுது. அதுவும் இல்லாமல் புலி, சிறுத்தை இதில் இருக்கிறதுனால எங்களால் பஸ்ஸு டைமுக்கு வர முடியுது, பஸ் நடந்து வர்றதுக்கு முடியறதில்லை. இதனால் எங்களுக்கு 5:30க்கு இந்த வெள்ளியங்காட்டுக்கு வரணும் போதும். பஸ் எத்தனை மணிக்கு வருது? இப்போ ஒரு டைம் 5:30க்கு வருது, இல்லைன்னா 6 மணி இல்லை 7 மணி அப்படி வருது. அதனால் எங்களுக்கு நேரத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். 7 மணிக்கு இங்கே வந்தால் 8 மணி இல்லைன்னா 7:30, 7:45 இப்படி தான் போய் வீட்டுக்கு சேரணும். இது சாயந்தரம் பஸ் லேட்டாக வர்றதுனால வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு உள்ளே இறங்கி போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகுது. அங்கே அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லைன்னா அங்கே போய் இது லேட்டாக போனோன்னா அங்கே போய் சாப்பிட்டோன்னே எல்லாம் தூங்கிடுறோம். படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போகிறதுனா இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இங்கே ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியுது உங்களுக்கு? இங்கே ஒரு 3:35க்கு முடியும். எவ்வளோ நேரம் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணீங்க? ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். பிஎம் சார்கிட்ட பேசியிருக்கிறோம். பிரான்ச் மேனேஜர் மேட்டுப்பாளையம் கோட்டத்தில் இருக்கிறவர்கிட்ட அவர் ஜிஎம் பேச சொன்னாருங்க. ஆனால் மக்கள் வசதிக்கு வர்றதுக்கு பயிற்சி எல்லாம் அவங்கவுங்க வேலையில் தானே குறியாக இருக்கிறாங்க. நீ ஜிஎம் பார்க்குறதுக்கு எப்போ போகிறதோ சார்கிட்ட ஒரு எஸ்எம்சி மினிட்ஸ் வாங்கிட்டு போகணும். கீழ்குறவண்டிங்கிற கிராமத்துக்கு மட்டும் வீட்டு பக்கம் போகிறதில்ல, அது 1 கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ மிச்சம் எல்லா ஊருக்குள்ளே போகுது. எழுத்துக்கள் புதூர் போகுது, சொரண்டி போகுது, மேல்கரவுண்டுக்குது, எல்லாம் ஊருக்கு போகுது. அந்த ஒரு ஊர் போகிறதில்ல. அதாவது டைமிங் லேட்டாக வர்றதுனால குழந்தைங்க மறாவது நாள் எந்திரிச்சு படிக்க ஸ்கூலுக்கு வர்றது லேட் ஆகிடுது. கிளாஸ் ரொம்ப லீவ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த குறைபாடு அதில் பஸ் டைமிங் பொறுத்து தான் எல்லாமே அங்கே நடக்கும். இந்த 5 கிராமத்துக்கு பஸ் ஒன்று தான், காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் தான். அது கரெக்டான டைமிங்க்கு வந்துச்சுன்னா எல்லாம் நீட்டாக கரெக்டாக ரன் ஆகும். அவங்க வர்றப்போ டயர்டாக வருவாங்க. 8 மணி 9 மணி, ஒவ்வொரு நேரம் 10 மணிக்கு வராங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் வர்றப்போ குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும்? அவங்க வந்தால் சாப்பிட்டுட்டு தூங்குங்கிற நேரத்தில் தான் வருவாங்க. அதனால் அந்த படிப்பு டிஸ்டன்ஸ் ரொம்ப பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இடைப்பட்ட நேரம் அதிகமாகுது. படிப்பு விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணவே முடியறதில்ல. உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? அந்த பஸ் டைமிங் கரெக்டாக இங்கே 5:30 மணிக்கு குழந்தைங்களை ஏற்றி கொண்டு வந்து ஊரில் விட்டாங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது குறித்து மேட்டுப்பாளையம் போக்குவரத்து கிளை மேலாளர் கூறியதாவது, மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடுதலாக பேருந்து இயக்க தற்போது வாய்ப்பில்லை. இங்கிருந்து வேறொரு பேருந்து இயக்கினால் ரூட் கட் பண்ணி இயக்க வேண்டும். அப்படியே இயக்கினால் அந்த வழித்தடத்தில் பிரச்சனை ஏற்படும். அதே சமயம் கீழ்குறவன்கண்டி பகுதிக்கு பேருந்து இயக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றார்.